மீடியா எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு திரை இசை கலைஞர்களுடைய சங்கத்தினுடைய எலெக்ஷன்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட கோவிடுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமா இல்லாதது. ஒரு 5 வருஷத்துல நிறைய கலைஞர்கள், அதாவது நலிந்த கலைஞர்கள், வயசானவங்க, அதாவது KV மகாதேவன் அவர்களை கிட்டையும் MS விஸ்வநாதன் அவர்கள் கிட்டையும் வாசிச்ச அற்புதமான கலைஞர்கள் இன்னும் அவங்க இருக்காங்க. பட் நடக்க முடியாது, நிறைய நோய்கள், இந்த மாதிரி அவங்க பல சேவைகள் செஞ்சிருக்கிற நிறைய பேர். MP ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த காலத்தில் ஆரம்பித்த முதல் யூனியன், சினிமா துறையிலேயே ஃபர்ஸ்ட் யூனியன் இசைக்கலைஞர்கள் மியூசிஷியன்ஸ் யூனியன். ஸோ இதுக்கு கட்டடமும் எதுவுமே சரியான முறையில் இந்த 5 வருஷத்தில் இளையராஜா சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோவிட் வந்தது. ஸோ மென்மேலும் இன்னைக்கு வரக்கூடிய ஆட்சி கண்டிப்பாக இசை கலைஞர்களுக்கு இப்போ அசோசியேட் மெம்பர்ஸ் நிறைய உருவாயிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லோருக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த யூனியன் மூலமா எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இசைக்கலைஞர்கள் எந்தெந்த சங்கமும் கிட்டத்தட்ட அவங்க இறந்து போனா 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இசைக்கலைஞர்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற சிச்சுவேஷன்ல கூட இல்லை. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இனிமே வந்த இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த இசை கலைஞர்கள் சங்கத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி, ஒரு பாடகரா 40 வருஷமா ஒரு 25,000 பாடல் பாடுறதுக்கு இறைவன், மியூசிஷியன்ஸ் இவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லைன்னா நான் பாடிருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுறோம். கண்டிப்பாக நிச்சயமா தர்மம் வெல்லும் அப்படின்றது தான் என் நம்பிக்கை. தேங்க்யூ. இது எல்லாரும் மகிழ்கிற இசை கலைஞர்களுக்கு இப்ப இந்த கட்டிடம்ன்றதே ஒரு இதா இருக்கு. கண்டிப்பா இப்போ இதுக்கு நிச்சயமா பழைய பிரசிடென்ட் தினாவை தான் நான் கூடுவேன். தினாவை கொஞ்சம் முயற்சி எடுத்து அவர் பண்ணிருந்தா நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு மியூசிஷியன்ஸ், கம்போசர்ஸ் எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. நம்ம போய் கேட்டாதான் தாய் சோறு போடும். அந்த மாதிரி எல்லாரும் போய் அங்க ஒர்க் பண்ணி இசை கலைஞர்களுக்கு செய்ய வேண்டியது. கோவிட்ல கூட சரியா யாருக்கும், நான் பர்சனலா நான் கிட்டத்தட்ட ஒரு எவ்ரி மந்த் ஒரு 250 பேருக்கு நான் சாப்பாடு ஒரு அந்த இன்கிரீடியன்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். அந்த அளவு கூட யூனியன்ல இருந்து செய்யல. இதுதான் மனசு வருத்தமானது. ஒருத்தரை சொல்லி குத்தம் இல்லை. இப்போ இனிமே வரக்கூடியது நல்ல ஆட்சியா கலைஞர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட வயதான முதியோர்கள் கலைஞர்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதே மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது, ரிசல்ட் இன்னைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஆனா இந்த கேஸ் திரும்ப 23ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருதுன்னாங்க. சோ இந்த ரிசல்ட் அந்த கேஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க சார்? எது பண்ணாலும் தர்மம் வெல்லும், அதுதான் நம்பிக்கை. இப்போ நான் பாடினாதான் காசு, என் பையன் பாடுறான்னா கொடுக்க மாட்டான். இது ஒரே ஒரு தொழில். இசை கலைஞர்கள் கம்போசிங் கூட ஒரு கம்போசர் அசிஸ்டன்ட் வச்சுட்டு அவர் நல்ல கம்போஸ் பண்ணலாம். பாட்டு மட்டும்தான் இறைவன் கொடுத்தாதான் பாட முடியும். என் பையன் பாடுறான்னா நாளைக்கு பாடுங்க. ஸோ இது நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த இசை கலைஞர்கள் சங்கம் நல்லா இருக்கணும். வயசானவங்க நிறைய கஷ்டப்பட்டு அவங்க எத்தனையோ பாட்டு, இன்னைக்கு சுசீலம்மா, ஜானகம்மா, TM சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க விட்டு போன சொத்து எவ்வளவோ இருக்கு. அதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலைஞர்கள் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். Thank you.